யாழ் இன்னைக்கு நம்ம டீ போட போகிறோம். என்னடா பிரியாணிக்கு போடுற திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு டீன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கராக் சாய் போட போகிறோம். நம்ம மசாலா டீன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து பாகிஸ்தானிஸ்லாம் வந்து கராக் சாய்ன்னு கூட சொல்கிறாங்க. டீ டீ அப்படின்னு சொல்கிறது தமிழ் வேர்டு கிடையாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழில் டீயோட வேர்டு வந்து தேநீர். ஸோ டீ அப்படின்றது சைனா வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டுட்டு, நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை டீ தூள் போட்டுங்க. டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, டீத்தூள் இது அஞ்சத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் மெயின் என்ன அப்படின்னா, நம்ம திக்கான பாலை ஊற்றணும். அதில் ஆல்ரெடி நம்ம தண்ணியில் தான் டீத்தூளை போட்டு கொதிக்க வைக்கிறோம். ஸோ இதுலேயே போய் திருப்பி தண்ணி பாலை கலந்தோன்னா டீ டேஸ்ட்டாக வராது. ஸோ திக்காக இருக்கிற பாலை ஒரு டம்ளர் திருப்பி ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ, அந்த எத்தனை பேருக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி திக்கான பால் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்கி சுகர் போட்டு குடிக்க வேண்டியதான். ஸோ கராக் சாய் ரெடி. பால் நல்லா கொதிச்சு வரணும். பட் இதில் வந்து கலர் வராது, ஏன்னா நம்ம பால் திக்காக தானே இருக்குது. ஸோ டீ தூள் நம்ம ஸ்ட்ராங் டீ அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ மைல்டாக தான் இருக்கும். இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்க்கும் போது டீயும் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மருந்து மாதிரி மாறிடுது. ஸோ நார்மலாக டீ எப்போ பார்த்தாலும் டீயை போட்டு போட்டு பெருசாக டீ தூள் போட்டு குடிக்கிறதுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இதை மாதிரி டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டீ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்ட வேண்டியதான். இந்த அளவுக்கு டீ கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி சுகர் போட்டு குடிக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.